என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும் உனக்கு. ஓகே, பாலாச்சி வீடியோ போட்டு அதனால இப்போ ஒரு சில வீடியோ எடுத்து வந்திருக்கேன். இதுல வந்து பழசா இருக்கலாம், புதுசா இருக்கலாம், மேபி இருக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். लव मैरिज लो इसको भी साफ कर दो। लो புரிஞ்சிக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா தட்டு தட்டினாங்க போயிட்டே இருக்காங்க. இது வந்து எல்லாருமே நடந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. வேற லெவலு. இதே மாதிரி உங்களுக்கு நடந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, மறக்காம. நானும் பார்த்து தெரிஞ்சிரு யாராருக்கு வந்திருக்குன்னு. ஆனா இது எனக்கு கிடையாது. என்ன பண்ண போறான்? ஐயோ ஐயோ, கீழே விழுறத காமிக்கல, நல்லா இருந்திருக்கும். Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Thursday, 70, 80, 19, 20, 21, 20. மங்கு ஒரு நிமிஷம், நானே அசந்து போயிட்டேன் மங்கு. பாருங்க, இவரு மண்ணில ஹெல்மெட் பயங்கரமா போட்டுக்கிறாரு. ஹெல்மெட் அடா, ஹெல்மெட் பயங்கரமா இது. நானே ஹெல்மெட் எப்படி அண்ணா மூஞ்சி கட்டினே காயில போன வச்சுக்கிறேன். கட் பண்ணு. இதே மாதிரி பண்றது காமெடிக்கு ஓகே, பட் நாட் சேஃப். எல்லாருமே ஹெல்மெட் போட்டு பழகுங்க, அப்பதான் உயிருக்கு உத்தரவாதம். தம்பி நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. தளபதியா? உன் நண்பனை பத்தி சொல்லு. அவன் மென்டலு. நான் போன கூட்டத்திலேயே சொன்னேன், அவன் எங்க இருக்கிறான்னு பக்குவமா பார்த்து பின்னாடி போய் அவனை 2 கையிலையும் விலங்கு போட்டு அவனை எத்தனை கீழ்பார்க்க ஆஸ்பத்திரியில விட. ஸ்பைசி பன்னீர் கேக் அதை தான் இந்த வீடியோல ட்ரை பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாமா? எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் 1 kgல. கூகுள், என் புருஷன் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னா இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு மலை கயிறு எடுத்து தொங்கிடு.
என்னது? ஓ, நம்ம வீடு வாங்கினோமே அதோட பத்திரமா? இன்னும் உங்க அம்மா பேர்ல வீடு வாங்கிருக்கீங்க? ஆமா, என்ன கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தி இவ்வளவு பெரிய ஆளாக்கி இருக்காங்கல்ல, அப்ப அவங்கள விட்டுற கூடாது இல்ல? அப்ப லோன் பட்டி அதுக்கு என் பேர்ல வாங்குனீங்க? நீ என்ன விட்டுற கூடாது இல்ல? தலைவர் வந்தாலே கோளாறா இருக்குமே, என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியல யாரு. உன்னை என்ன வேணும்? குதிராவளி வேணுமா, கம்பு வேணுமா, திணை வேணுமா, சாமை வேணுமா, அரிசி செவ்வரிசி வேணுமா, இல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன எப்படி இப்பெல்லாம் எடிட் பண்றாங்க பாத்தீங்களா? என்ன நடக்க போகுது தெரியல. அம்மா, பாயசம் பண்ண சொல்றாங்கம்மா. இதெல்லாம் நம்மகிட்ட சொல்லவே இல்லைல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி. எவ்வளவு ஸ்பூன்மா பால் ஊற்றணும்? டம்ளரா? எந்த டம்ளர்மா? சின்ன டம்ளரா பெரிய டம்ளராம்மா? வீட்டுக்கே வந்துடும்மா, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஏமா அப்புறம் பேசுறேன். என் மாமியார் மூஞ்சி தூக்கிட்டே இருக்கிறாங்கம்மா. எதுக்குமா? எனக்கு என்னடி தெரியும்? நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க, என்கிட்ட கேட்டா? அம்மா, துணி காயாததுக்குலாம் என்ன பார்த்து முறைக்கிறாங்கம்மா. அம்மா, குழம்புல கொஞ்சோண்டு உப்பு கூடிட்டுமா. என்ன பண்ணட்டும்? தண்ணியா? பத்தப்பொடியா? சீக்கிரமா மா, நான் அப்புறம் பேசுறேம்மா. அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசவே இல்ல. கல்யாணம் முடிச்ச கையோட என்ன எல்லாரும் கை கையில விட்டுட்டீங்கல்ல, என்ன மறந்துட்டீங்கல்ல. அம்மா, கேரட் சின்னதா வெட்டணுமா பெருசா வெட்டணுமாம்மா? எதுக்கா? சாப்பிடுதாம்மா. இருங்கம்மா கேட்டு வரேன். அம்மா, நான் எப்ப நம்ம வீட்டுக்கு வருவேன்? நீங்க சொல்றத பார்த்தா என்ன இங்கே இருக்க சொல்வீங்க போலயே. மா, எனக்கு ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குமா. நீங்க இருக்கிறவங்கள பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுமா. சின்ன வயசுல நீங்க என்ன சொன்னீங்க? தெரியாத ஆட்களோட பேசக்கூடாது, தெரியாத ஆட்கள் எது கூட்டாலும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. இங்க இருக்கிற யாரையுமே எனக்கு தெரியலமா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க.